ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? டெல்லியில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் உள்ள அனைத்து குடிசை பகுதிகளையும் அக்கட்சி அடைத்துவிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அச்சுறுத்தியுள்ளார். 2020ஆம் ஆண்டு நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 70 தொகுதிகளில் 62இல் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்றது. தற்போது 3வது முறையாக டெல்லியில் ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது. வடக்கு டெல்லியில் உள்ள ஷகூர் பஸ்தியில் உள்ள குடிசை பகுதியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், பாஜகவினர் முதலில் வாக்கு கேட்பார்கள், தேர்தலுக்கு பின் நிலம் கேட்பார்கள். டெல்லியில் உள்ள அனைத்து குடிசை பகுதிகளையும் தனியாரிடம் ஒப்படைத்து அழிக்க திட்டமிட்டுள்ளனர். டெல்லி குடிசைவாசிகள் பாஜகவுக்கு வாக்களித்தால் அது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா கடந்த 10 ஆண்டுகளில் குடிசைவாசிகள் மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்ப பெற்று 24 மணி நேரத்தில் அவர்களை அவர்களின் இடங்களில் குடியமர்த்தினால் நான் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து விலகிக் கொள்கிறேன். தவறும் பட்சத்தில் தேர்தலில் போட்டியிட்டு குடிசைவாசிகளை பாதுகாப்பேன். கடந்த 5 ஆண்டுகளில் குடிசைவாசிகளுக்காக அவர்கள் வெறும் 4700 வீடுகள் தான் கட்டியுள்ளனர் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கூறியிருக்கிறார்.